எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel. நான் உங்க உமா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னாக்க ஐப்ரோஸ் அண்ட் ஐலாஷ் growth எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சில பேருக்கு அது பெரிய குறையா இருக்கும். எப்படின்னாக்கா நம்ம ஃபேஸ்ல வந்துட்டு ஐப்ரோ அவ்வளோ லென்த் இல்லை, ரொம்ப குட்டிதான் இருக்கு, ஐலாஷஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. பியூட்டிஃபுல் எஃபெக்டிவான ஒரு ரெமெடி எடுத்து வந்திருக்கேன். இந்த ரெமெடி வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, 100% இது நல்லா ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு ஐப்ரோஸோட க்ரோத் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்க சில பொருட்களை வச்சு தான் நம்ம இதை பண்ண போகிறோம். ஸோ வெளியே போயிட்டு எதுவுமே வாங்க போகிறதில்ல. ஸோ நம்ம ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்ண போகிறோமோ அதை வச்சு ஐலாஷஸும் தென் ஐப்ரோஸும் க்ரோத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நீங்களே ஜஸ்ட் அதோட ரிசல்ட் நீங்களே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இல்ல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்ப நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு துண்டு இஞ்சி எடுத்துப்போம். பாருங்க, இதை நல்லா க்ளீன் பண்ணிப்போம். இஞ்சி தோல்ல சில விதமான நச்சுத்தன்மைலாம் இருக்கு. ஸோ எப்பயுமே இந்த தோலை நம்ம சாப்பிட்றதுக்கு ஆகட்டும், இல்லை நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறதாகட்டும், இந்த தோலை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். பாருங்க, ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு துண்டு இஞ்சி தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை நல்லா துருவிக்குவோம். ஒரு ஸ்பூன் இஞ்சி விட்டுருக்கோம். அலோவேரா ஜெல் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான அலோவேரா ஜெல்லை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ரெடிமேடான அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன். பியூரான கேஸ்ட்ரோல் ஆயில், வழுக்கெண்ணெய். ஸோ கேஸ்ட்ரோல் ஆயில் ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு ஆகட்டும் இல்லை நம்மளோட ஹேருக்கு ஆகட்டும் ரொம்பவே நல்லது. ஸோ இது பியூரான கேஸ்ட்ரோல் ஆயில். ஸோ நான் அவுட் சைட் தர வச்சுருக்கேன். ஸோ எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்பூன் கேஸ்டர் ஆயில் எடுத்திருக்கேன். விட்டமின் இ கேப்சூல் எடுத்திருக்கேன். ஸோ இது 1 எடுத்திருக்கேன். இது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ நீங்கள் ஃபேஸ்க்கு ஆகட்டும், சேம் கேஸ்டர் ஆயில் மாதிரி தான். ஸோ ஃபேஸ்க்கு ஆகட்டும் தென் உங்களோட ஹேருக்கு ஆகட்டும் இது ரொம்பவே நல்லது. இப்போ மொத்தமாக போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா கொஞ்சம் கட்டியான பதத்துக்கு வரும் இது. ஜஸ்ட் பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண நல்ல ஒரு கட்டியான பதத்துக்கு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம போட்டிருக்க ஆயில் அப்புறமேக்கு இஞ்சியோட ஜூஸ், ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அப்போ நல்ல ஒரு கட்டியான பதத்துக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நம்மளோட ரெமெடி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா இந்த மாதிரி ஒரு கட்டியான பதத்துக்கு வரும். ஸோ அப்புறமே இந்த மாதிரி எம்டி கண்டெய்னர் எதுனா இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நைட்டில் படுக்கும்போது ஸோ ஜஸ்ட் நீங்கள் இப்படி போட்டுன்னு படுத்தா போதும். இது நல்ல ஒரு ஹேர் க்ரோத்து கொடுக்கும். 7 daysல உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
தென் ஹைலாஷ்க்கும் ஜஸ்ட் நீங்கள் போட்டுக்கலாம். இஞ்சி உங்க ஹேர் growth வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். நம்ம கேஸ்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் சேம் நம்மளோட ஹேர் growth வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். தென் நம்ம ஸ்கேல்ப் வந்து ரொம்ப மாய்ஸ்சரைசராக வச்சிருக்கோம். விட்டமின் இ கேப்சூல். ஸோ அதுவும் சேம் நம்மளோட ஹேர் growthக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம ஜஸ்ட் எடுத்துட்டு நம்ம உங்க ஃபேஸ் நல்லா மசாஜ் பண்ணா கூட நல்ல க்ளோ, இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும். ஆலோவேரா ஜெல் ஸோ ஃபேஸை வந்து நல்ல ஸ்மூத்தனிங் பண்ணும், நல்ல எஃபெக்டிவாக வச்சிருக்கும். கேஸ்ட்ரோ ஆயில் ಅಂತೂ ஸோ நம்ம ஃபேஸில் மாத்திரம் இல்லை, நம்ம ஹேருக்கு ரொம்பவே நல்லது. ஸோ தலையில் நல்லா தடவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஒரு வாட்டி நல்ல குளியல் போடும், உங்கள் மைண்ட் ரொம்பவே நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூட ஜஸ்ட் நீங்கள் நல்லா தலையில் நல்லா நல்ல எண்ணெய் வச்சு நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் குளிச்சுட்டீங்கன்னாக்கா ஸோ உங்களுக்கு வந்து டென்ஷன் ஃப்ரீயாக இருப்பீங்க. ஸோ உங்கள் மைண்ட் வந்து ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்க 7 டேஸ் நீங்க நல்லா கண்டினியூஸா யூஸ் பண்ணுங்க. நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தி பண்ணும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தி இருந்தாலே ஸோ நம்மளோட ஹேர் க்ரோத் ஆகட்டும் இல்லை நம்மளோட ஸ்கின் ஆகட்டும் ரொம்பவே க்ளோவா, தென் நம்ம ஹேர் க்ரோத் ஆகட்டும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காமனாக தெரியும் நம்மளோட ஹேர் வந்து நல்ல ஸ்மூத்தன் ஆகும். தென் ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். இ விட்டமின் கேப்சூல் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ அது நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். இந்த ரெமெடி நீங்க ஜஸ்ட் 7 டேஸ் யூஸ் பண்ணாம போதும், நல்ல எஃபெக்டிவா இருக்கும். ஸோ உங்களோட ஹேர் க்ரோத் வந்து நீங்க ஜஸ்ட் பார்க்கலாம். நைட்ல நீங்க படுக்க போறதுக்கு முன்னால ஜஸ்ட் நீங்க இது நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு சின்ன மசாஜ் பண்ணுங்க. ஸோ நல்ல மசாஜ் வந்து நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தியானாவே நாங்கள் வந்து ஹேர் க்ரோத் ரொம்பவே நல்லா இருக்கும். ஜஸ்ட் ஒரு சின்ன மசாஜ் பண்ணுங்க. உங்களுக்கு 7 to 14 டேஸ் மட்டும் நீங்க நல்லா யூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வேணா நீங்க ஜஸ்ட் 1 மந்த் கூட நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ இது எது சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. ஸோ நம்ம இது எல்லாமே ஹோம் ரெமெடிஸ் தான் வச்சு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. நீங்க ஆரம்பமாக நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு ஸோ நல்லா நீங்க ஸ்கேல்ப்பு கூட மீன்ஸ் தலை கூட நீங்க நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ உங்க ஹேர் க்ரோத் நல்லா ஆகும். முடி கொட்டுறது ஜாஸ்தி இருந்துச்சுனாக்கா ஸோ இது வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமெடி வந்து ஜஸ்ட் நீங்க 7 டேஸ் யூஸ் பண்ணாவே போதும். இந்த எஃபெக்டிவான ரெமெடி உங்களுக்கு 100% நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்தாக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் நம்ம ஃபேமிலியில ஒரு மெம்பரா வந்து சேர்ட்டும். சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போடுற எல்லா யூஸ்ஃபுல் வீடியோஸும் உள்ள வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ எதை பத்தி வேணும் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நம்ம வீடியோஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய்.